Hebron Ministries. ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் இனிமேல் புறஜாதிகளுக்குள்ளே, அப்படியே இப்போ மாற்றி சொல்லுங்க, நாங்கள் இனிமேல் புறஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நெந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் என் ஆண்டவர் எனக்காக பெருக பண்ணுவார். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த அருமையான வசனத்திலிருந்து ஆண்டவர் 5 காரியங்களை தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். முதல்ல இந்த அருமையான வசனங்கள்லேருந்து ஆண்டவர் தேவன் இந்த சாப்டர் காட்ஸ் அஃபெக்ஷன், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாசத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை. இந்த மாதத்தில் தேவனுடைய அன்பையும் பாசத்தையும் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பு பாசம் ஆண்டவர் அதை நமக்கு காண்பிக்க எல்லா விதங்களிலும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணீங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவிசாச்சு தேவனுடைய அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ரெண்டாவது காட்ஸ் மல்டிப்ளிகேஷன், தேவனுடைய பெருக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட, மல்டிப்ளிகேஷன், காட்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். மூன்றாவது காரியம், எனக்கு சேலரி பத்தலப்பா ஆண்டவரே எனக்கு நிறைய சேலரி கொடுங்கன்னா அந்த எஜமானனை கர்த்தர் ஆசை வச்சு சேலரியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது பிறகு எதில் பெருக்க வேண்டுமோ, உங்களுக்கு எதில் மனசு வேதனையாக இருக்கோ அதில் கேட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார். மூன்றாவது காரியம் காட்ஸ் இன்ஹாபிடேஷன், தேவனுடைய குடியிருப்பு. வீடு இல்லாதவர்கள், சொத்துக்கள் இல்லாதவர்கள், ஹல்லேலூயா, வாகனம் இல்லாதவர்கள், இப்படி யார் யாருக்கெல்லாம் இல்லையோ தேவனுடைய குடியிருப்பு கர்த்தர் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை குடியிருப்பு பகுதியை உங்களை மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல வீடு இல்லை, வாடகை வீடு கூட கிடைக்கல அப்படின்னா கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த நுங்கம்பாக்கத்தில் எனக்கு ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, நான் விருகம்பாக்கம் போகலான்னா ஆண்டவர் சொல்ல, விருகம்பாக்கம் போனால் வீடு தரமாட்டேன், நுங்கம்பாக்கத்தில் இருந்தால் வீடு தருவேன்னு சொல்லுவார். நாலாவது காரியம், காட்ஸ் ப்ரிகாஷன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையான காரியங்கள், வரப்போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதில் நடவுங்கள், இதில் வழி உண்டாயிருக்குன்னு சொல்வது போல உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ப்ரிகாஷியஸ் திங்ஸ் உங்களை ஆண்டவர் எச்சரித்து உங்களை இந்த புதிய மாதத்தில் இதை செஞ்சியா, இதை செய்யாத, திரும்ப மறுபடியும் அந்த தவறுகளை செய்யாத, நீ நேரான வழியில் போ, இந்த வழியில் போட உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் ப்ரிகாஷன் ஆண்டவர் முன்னெச்சரிக்கையை செய்தார். ஐந்தாவது காரியம் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி நான் ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு வேணும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்ப 5 காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்தார். 1 தேவனுடைய அன்பு, காட்ஸ் அஃபெக்ஷன். 2வது காட்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். 3வது காரியம் காட்ஸ் இன்ஹாபிடேஷன், தேவன் உங்களுக்கு குடியிருப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். ஹல்லேலூயா. 4வது காரியம் ப்ரிகாஷன், ஆண்டவர் உங்களை சரியான வழியிலே நடத்துவார். இந்த வழியில் நடந்து போ, இந்த பிஸ்னஸை பண்ணு, இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு ஆண்டவர்களுக்குள்ள சொல்லி தருவார், ஆலோசனையை கொடுப்பார். ப்ரிகாஷியஸ் திங்ஸ். 5வது காட்ஸ் ப்ரொடெக்ஷன், அந்த அந்த எச்சரிப்பில் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, 5 காரியங்கள் நம்ம குயிக்காக போகலாமா, சீக்கிரமாக ஆண்டவர். அப்போ முன்னாடியே சொன்ன இந்த மாதம் லாட்டின் வேர்டு அகஸ்டஸ் என்பது ஒரு லாட்டின் வேர்டு. 8வது நூற்றாண்டில் இயேசு பிறப்பதற்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 800 வருஷம், 8 நூற்றாண்டுகள், 8 அகஸ்டஸ் சீசர் என்ற, அப்போ தான் ஆண்டவர் அவன் அந்த நாட்களில் இயேசு அவன் குடிமதிப்பு அகஸ்டஸ் சீசன் லூக்கா புத்தகத்தில் பார்த்தீங்களா, குடிமதிப்பு எழுதப்பட்டது. பார்த்தியா, யோசேப்பு பேர், மரியாள் பேர், இந்த நாளில் தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறகு அப்படியே கொஞ்ச நாள் அவன் ராஜாவாக இருக்கிறான். அதுக்கப்புறம் இயேசு, அதாவது முன்னாடியும் பின்னாடி இருக்கான். அகஸ்டஸ் சீசர் ரொம்ப ஃபேமஸ், அதனால் சீசர் ரொம்ப ஃபேமஸ் ஆள் அகஸ்டஸ் சீசர். அவன் நாட்களில் ஒரு பெரிய சரித்திரம் 2ஆய் பிளக்கப்படுது. கிமு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்
கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று இவன் நாட்கள் தான் சரித்திரத்தை ரெண்டாய் விளக்குறாங்க. அகஸ்டஸ் என்ன கான்சிகரேட்டட் அப்படின்ற அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டது என்ற அர்த்தம் அந்த வருஷம், அந்த நம்ம நாள் மாதம். அதனால தான் இயேசு அங்கே அபிஷேகம், இயேசுடைய காரியங்கள்லாம் நடக்கிறத பார்க்க நிறைய காரியங்கள், ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் அநேக காரியங்கள் அந்த அவனுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய கரம் ஹல்லேலூயா நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. ஹல்லேலூயா. எவ்ரி ஆப்ஸ்டக்கிள் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடையும் ஒரு சந்தர்ப்பம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு தடையும் ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு தடையும் ஒரு எவ்ரி ஆப்ஸ்டக்கிள் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு தடையும் ஒரு சந்தர்ப்பம். எவ்ரி ஆப்ஸ்டக்கிள் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போனா ஒவ்வொரு தடையும் ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் முன்வேதற்கு தேவன் ஒரு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னா இந்த மாதத்தில் அந்த தடையில் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை. காட்ஸ் அஃபெக்ஷன். இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. ஆண்டவர் எசேக்கியேல் என்ன அர்த்தம்? காட் ஸ்ட்ரென்தன்ஸ், தேவனால் ஸ்திரப்படுத்தப்படுவர் என்ற அர்த்தம். இப்போ எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து என்ன செய்ய வேண்டுமா? நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், ப்ராஃபஸி சொல்ல வேண்டும். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தான் எந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறாயோ அது மலைகள் கேட்கும், அது மலைகள் சாட்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. மேடுகள் சாட்சியாயிருக்கும், ஆறுகள் சாட்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை வார்த்தை அந்த தண்ணீர் மேல் தொனிக்கிறதுன்னு வருது பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தண்ணீர் மேல் தொனிக்கிறது போல ஆறுகள் சாட்சியா. ஏன்னா எல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணது. ஆறுகள் மலைகள் எல்லாம் தேவன் உண்டு பண்ணது. அவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது. மலை பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆறுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ ஆறுகள் என்ன பண்ண நிறைய உற்பத்தி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்க தண்ணி. எவ்வளோதான் அவங்கள அந்த ஆற்று தண்ணீரை யூஸ் பண்ணாலும் திரும்ப ஆற்று தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அவை எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்ட உயிருள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆடுகள் ஆறுகளுக்கு பள்ளத்தாக்குகளும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடி. நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு சொன்ன காரியம், நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால். உங்களுக்கு புறஜாதிகள் எவ்வளோ அவமானங்களை செய்திருப்பார்கள், உங்களை மனமுடிவு ஆக்கியிருப்பார்கள், உன்னை நிந்தைக்குள்ள ஆக்கியிருப்பார்கள், உன்னை அவமானப்படுத்தி இருப்பார்கள், ஒரு சிறுமைப்படுத்தி இருப்பார்கள். நீ அவைகளை ஆண்டோடைய பிள்ளையா இருந்து சுமந்துக்கிட்ட. பரவாயில்ல, முன்னே இருந்தால் நான் 1-2 பார்த்துருப்பேன், இன்னைக்கு நான் ஆண்டவுடைய பிள்ளை, நான் வேதாகமத்தை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ மனம் குமரி இருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவமானத்தை சுமந்தபடினாலே நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கரத்தை உயர்த்தி நான் பேசும்பொழுது ஆறுகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் கேட்கும். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள். யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை நிந்தைக்குள்ளாக்குறார்களோ அவர்களை நான் நிந்தைக்குள்ளாக்குவேன். ஹல்லேலூயா. சாதாரணமாக செய்ய மாட்டேன், என் கரங்களை உயர்த்தி அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மனுஷரை பார்க்கலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. பிரபுக்கள் என்றால் பணக்காரர்களை பார்க்கலும் இயேசு பெரியவர். இந்த மனுஷனை அவமானப்படுத்தினாலும் சரி, பிரபுக்கள் பணக்காரனை அவமானப்படுத்தினாலும் சரி, அதை குறித்து கவலைப்படாதே. அவன் யார் உன்னை அவமானப்படுத்த அந்த அவமானத்தை அவன் சுமப்பான். ஹல்லேலூயா. இந்த புதிய மாசத்துல கர்த்தருடைய அஃபெக்ஷன் அன்பு நம்ம மேல அளவில்லாமல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்க, டியூட்ரானமி உபாகமம் 32:40 சொல்லுது, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றேன். ஹல்லேலூயா. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்தேன். ஹல்லேலூயா. அப்போ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட நேற்றும் இன்று மாறாத தெய்வமாயிருக்கின்றேன். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆண்டவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ இன்றைக்கு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். எசேக்கியேல் 20:5 என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. அப்ப அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆணையிட்டு ப்ராமிஸ் ஸ்வர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆணை எடுக்கிறது. கர்த்தர் அம்மா பேரில் அப்பா பேரில் இல்லை, அவர் நமக்காக ஆணையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்தாவுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், நாம் என்ன பண்ணணும், என் ஆண்டவர் சொல்லணும், என் ஆண்டவர் எனக்காக வாக்கு தத்தம் எல்லாம் தேவனுடைய ஆணைகள், ப்ராமிசஸ். ஹல்லேலூயா. நான் உனக்கு இது செய்வேன் என்றால் நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக இது நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏனென்றால் என் தேவன் ஜீவித்திருக்கிறார், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஒரே ஒரு வசனம். ஆண்டவருடைய சமூகத்தில் எபிரேயர் புத்தகம் 6:17-18 பாருங்க. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். பாருங்க, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையில். ஆண்டவர் பார்த்து ஆபிரகாம் பாசுவார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதி. அந்த ஆசீர்வாதம் இன்று தங்குது. எத்தனை நாடுகள் பார்த்தீங்களா, எத்தனை நாடுகள், 225 நாடு இருக்குது. அந்த 225 நாடுகளிலும் சபைகள் இருக்குது. 225 நாடுகளிலும் விசுவாசிகள் இருக்காங்க. அத்தனை பேரும் ஆபிரகாம் பிள்ளை, ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்தாவுடைய சமூகத்தில் அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொள்ளைப்பொருளாய் கர்த்தர் கொடுத்துக்கிறார். அது ஒரு பெரிய ரகசியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ரகசியம். ஒரு கப்பல் ரொம்ப நாளாக அந்த ஷோர் அப்படின்னா அந்த கரையிலே நின்றுட்டு இருந்துச்சான். ஒரு கப்பல் நின்றுட்டு இருந்துச்சான். இப்போ தூக்கம்லாம் போயிடும் பாரு. கப்பல் ஷோரில் அந்த கரையிலே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கப்பல் ஏன் நிற்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. என்னங்க இவ்வளோ பெரிய கப்பலாங்க, எப்படிங்க ரிப்பேர் ஆச்சு, என்னங்க ஒன்றுமே ஆப்ரேஷன் ஆகலை அப்படி மட்டும் நிறைய இன்ஜினியரை ஜெர்மனிலேருந்து கூட்டு வராங்க. அது கப்பலை அவங்களால என்ன பண்ண ரிப்பேர் பண்ண முடியல. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து கூட்டு வராங்க, ஒன்றும் கப்பலை ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் யூகே பிரிட்டிஷர்ஸை கூட்டு வராங்க, கப்பலை கூட்டு வரல. அப்புறம் சரின்னு போட்டு வெறுத்து போயிட்டு அப்புறம் ஒரு இந்தியனை கடைசியில் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு இந்தியனை கூட்டுவாங்க அப்படின்னா நேராக வந்தால் சுற்றி பார்த்தான். 4 முறை சுற்றி பார்த்தாங்க. அப்போ அப்படியே போனான், அப்படி போனால் சுற்றி பார்த்துட்டே இருந்தான். என்னங்க சுற்றி சுற்றி பார்த்துட்ருங்க, ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, அப்படி பொறுங்க, என்னங்க அவசரம், எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்களேங்க, எங்களுக்கான டைம் கொடுங்க. அவன் அப்புறம் இது அமெரிக்காக்காரன் ஆணு வாய்ப்பு பார்த்தீங்க செய்வான்னு சொன்னீங்க, பிரிட்டிஷத்தை பார்த்து அப்படி பார்த்தீங்க, என்னை பார்த்து அவ்வளோ சீப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு, நேராக போயிட்டு அந்த இன்ஜினை மறுபடியும் சுற்றி சுற்றி பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்பேனர் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னான். என்னங்க நல்ல பெரிய ஸ்பேனராக எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் பண்ணால் அவர் சின்ன ஸ்பேனர் எடுத்துகிட்டு உங்களுக்கு புரியலையாங்க, இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சுற்றியாக எடுத்துடுவாங்கன்னு சொன்னான். சுற்றி எடுத்து கொண்டாரு அந்த இன்ஜினில் போட்டு ஒரு போடு போட்டான். டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே பில்லு வந்து 7.5 லட்சம் ரூபான்னு பில்லு போட்டான். அவங்க சொன்னாங்க, என்னங்க நீங்கள் அநியாயமாக இருக்குது, நீங்கள் இந்தியன்னு. ஆமாப்பா இந்தியன்னு. நீங்கள் என்னங்க நாங்கள் 7.5 லட்சம் ரூபாய் என்னங்க ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து தட்டினதுக்காக 7.5 லட்சம் ரூபாய்? சுற்றி எடுத்து தட்டினதுக்காக இல்லைப்பா, எந்த இடத்துல தட்டணும்னு தெரியணும். எந்த இடத்துல தட்டணும் பார்த்து தட்டணும், இல்லைன்னா ஒன்றும் ஸ்டார்ட் ஆகிருக்காது. கரெக்டாக தட்டும், அதுக்கு தான்ப்பா 7.5 லட்சம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நிமிஷத்தில் அந்த 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 பண ப்ரைஸ் வந்து அவன் அடிச்சுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அது போல் இந்த அருமையான இந்த புத்தகம் இருக்குது வேதாகமோ, அது நமக்கு ஒரு அருமையான பொக்கிஷம். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்துக்கு யாருக்கு திறவுகோல் தெரிகிறதோ, யாருக்கு வந்து அந்த சாவி எந்த சாவி போடும் தெரியுதோ, அவர்களை கர்த்தர் தேவன் நினைப்பார், அந்த பொக்கிஷத்தை கொடுத்து அவர்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை திறப்பதற்கு கர்த்தர் ஆபிரகாமை உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் இந்த நாட்களிலே உபயோகப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்கிறேன் பாரு, தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்பவர்களுக்கு எந்தெந்த வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரோ அவற்றையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்பவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம், இதை செய், இது நடக்கும், இது போ, அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வேலையை செய், இதை செலக்ட் பண்ணு, இந்த வேலைக்கு போ, இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? ஆலோசனைகளை கொடுத்து பரிபூர்ணமாக தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தன் உள்ளத்தில் ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு தன் பிள்ளை நல்லா படிக்கணும், இதை போய் அனுப்பணுன்னு சொல்லி தருவாங்களே, அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரே ஆடையினால் ஆபிரகாம் சொன்னார், உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ யாரை சபிக்கிறாயோ நான் அவர்களை சபிப்பேன். நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரை சபிக்கிறீங்களோ அவர்கள் சாபத்துக்குள்ளார்கள் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவர் வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? நிச்சயமாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் சித்தத்தை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த அன்பை ஆண்டவர் காண்பிக்கின்றார். ஏன்? அவருடைய கரத்தை உயர்த்துகிறார். என் கரத்தை உயர்த்தி நான் ஆசீர்வதித்தேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. உயர்த்தப்பட்ட தேவனுடைய கரத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ரெண்டாவது காரியம், காட்ஸ் மல்டிப்ளிகேஷன், தேவனுடைய பெருக்கம். சீக்கிரமா போலாம் பாருங்க. மல்டிப்ளிகேஷன் எசேக்கியேல் 36:9 பாருங்க. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, ஹல்லேலூயா, உங்களை நான் கண்ணோக்குவேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி இரவு பகல் பார்க்கிறார்களோ அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அதில் இந்த மாதம் சொல்லுங்கள், என் பட்சத்திலிருந்து என் பிஸ்னஸை, என் வேலை ஸ்தலங்களில், என் வியாபாரத்தை என் பட்சத்திலிருந்து கவனிக்க போகிறீங்க ஆண்டவரே. என் பட்சத்திலிருந்து கவனிக்க போகிறேன். என் போக்கில் வரத்தில் உடைய கரம் இருக்க போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்தில் உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. You shall be tell and shown. மறுபடியும் பண்படுத்தப்பட்டு. இப்போ இத்தனை நாள் கடினமாக இருந்த உங்களை திரும்ப ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து மனசை மாற்றி அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வந்து உங்களை கண்ணீர் விட வச்சு கர்த்தர் என்ன பண்ண மறுபடியும் உங்களை விதைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு ஒரு ஹார்ட் சாயில்ல ஒரே ஒரு ஒரு கடினமான வந்து நிலத்தில் எந்த விதை வச்சாலும் அந்த விதை என்ன பண்ணுவது? அந்த மண்ணுக்கு கீழே போகாது. அது என்ன பண்ணப்படும்? அது அந்த இது மறுபடியும் அது வளர்ச்சி அடையாது. ஆனால் பண்படுத்தப்பட்ட உழப்பட்ட ஒரு நிலத்தில் ஒரு விதையை வச்சா அந்த விதை என்ன பண்ணும்? அருமையா. ஏன் அது பண்படுத்தப்பட வேண்டும்? அப்பொழுதுதான் அந்த விதையினுடைய அந்த வேர்கள் அந்த பூமியில் ஊடுருவி செல்லும். கடினமான இடத்துல ஊடுருவி
செல்ல முடியாது. போல உங்கள் இருதயம் கடினமாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கிரகிக்காது. உலக கவலைகள் எல்லா காரியங்களும் உங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தனா கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களை பயன்படுத்த முடியாது. ஒரு விதை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த விதை சாஃப்டான உழப்பட்ட நிலத்தில் அது விதைக்கப்பட வேண்டும். உழப்பட்ட நிலம் தான் காற்று உள்ள போகும், உழப்பட்ட நிலம் தான் தண்ணீரை உறிஞ்சும், அதெல்லாம் வேர்களுக்கு செல்லும். அதுதான் அழகான கனிகளையும் பூக்களையும் கொடுக்குவோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாக பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் பிரகாசிக்கிறவர்களாக பார்க்கிறார். உங்களை எப்படி பார்க்கிறார்? கர்த்தர் ஆண்டவர் உங்களை ஒரு மனம் வீசுகிற பூக்களாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பச்சைமான ஒளிவு மரமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்கள் வேர்கள் அநேக இடங்களிலே பரவும். எத்தனை புயற்காட்டுகள் கடுங்காட்டுகள் வந்தாலும் உங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாகாயின் புஸ்தகம் 2:19 ஆகாய் சொல்கிறான் பாருங்க, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடிகள் அத்தி மரமும் பாதலை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ புலம்பி கொண்டிருக்கா, ஐயோ ஆண்டவரே என் களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லையே ஆண்டவரே, என் பேங்க் அக்கௌண்டெல்லாம் காலியாக இருக்குது ஆண்டவரே, என் பீரோ காலியாக இருக்குது, எல்லாத்தையும் அடகு வச்சிட்டேன் ஆண்டவரே. அடகு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் திராட்சை செடியில் உன்னுடைய அத்தி மரத்தில் எந்த கனிகள் இல்லை என்றாலும் கவலைப்படாத, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படியே சொல்லுங்கள், ஆண்டோடு சொல்லுங்கள், இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் களஞ்சியத்தில் விதை தானியத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் திராட்சரசம் மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு விட போகிறார். என்னுடைய இடத்துல அத்தி மரம் மாதுளை செடி ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிறவனாக மாறப்போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. சகரியா 8:12 சொல்லுது, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நீ விதைக்கிற விதைகள் அப்படின்னா நீ எந்தெந்த காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் சமாதானம் உள்ளவராய் மாற்றுவார். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் விதைப்புன்னா நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணுவான், அவன் நிலத்தை நன்றாக உழுது தன் விதைகளை அதில் விதைப்பான். அல்லேலூயா. விதைச்ச உடனே அந்த ஒரு 3 நாட்கள் 5 நாட்களுக்கு பிறகு அந்த விதைகள் அப்படியே ஒரு செடியாக வளர்றதை பார்த்த உடனே அப்பா அப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவான் பாருங்க. அதுபோல் நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், சமாதானம் உள்ளவராய் மாற்றுவார். திராட்சை செடி தன் கனியை தரும். அல்லேலூயா. அப்போ எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அதில் கனியை, ஃப்ரூட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரொடக்டிவிட்டி, ஃப்ரூட்டு ஆண்டவர் கட்டளையிடுவார். வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அதில் கர்த்தர் ஒரு கனியை தருவார். அல்லேலூயா. 3வது காரியம், பூமி தன் பலனை தரும். அப்படின்னா கர்த்தர் எந்த இடத்துல போய் எந்த காரியத்தை செய்ய நீ தேவனுடைய நாமத்தில் நீ அனுமதிக்கப்படுகிறாயோ அது தன் பலனை தரும். அல்லேலூயா. 4, வானம் தன் பனியை பெய்யும் என்றால் கர்த்தர் அவற்றை எல்லாம் ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலிருந்து உன்னை முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் உன்னை பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. வானம் தன், அப்போ பூமி தன் பலனை தருகிறது, வானம் தன் பணியை தரும் என்றால் பூமியில் உனக்கு ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆவிக்குற ஆசீர்வாதத்தை தேவன் நிரம்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நம்முடைய சர்ச்சு அடிச்சு நொறுக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட நீங்கள் எந்த உபத்திரமானாலும் பரவாயில்லை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மீதியானவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. 10ஆம் வசனம் பாருங்க, அந்த எசேக்கியேல் 36:10 என்ன சொல்லுது, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் முஸ்தாரிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டினங்கள் குடியேற்றப்படும், ஆவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும். The city shall be inhabited and the ruins rebuilt. ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் உடைக்கப்பட்ட பகுதிகள். ஹல்லேலூயா. உன் வீடுகள் ஆண்டவர் தேவன் எத்தனை நாளாம் உன் வீடுகளில் ஆண்டவர், ஐயோ இந்த ரூம் ஒன்று கட்டினா நல்லா இருக்குமே, இது காசு இல்லையே, ஐயோ இந்த பாத்ரூம் கட்டினா டைல்ஸ் போட்டால் நல்லா இருக்குமே,
அப்படி எதெல்லாம் நீ வந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாயோ, கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன? உன் ஸ்தலங்களை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்கள் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டையோ அதெல்லாம் கர்த்தர் கட்டு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இன்ஹாபிட்டட்னா ஆண்டவர் திரும்ப குடியேற்ற பண்ணுவார். ஒரு புதிய சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஒரு ரொம்ப நாள் ஆண்டவர் ஒரு வாடகை வீட்டில் இருந்தார், ரொம்ப நாள் ஒரு பழைய வீட்டில் இருந்தார். புது வீடு கட்டும் பொழுது அதுக்கு தான் புதுமனை புகு விழா. பேர் என்னது? புதுமனை புகு விழா. அந்த புதுமனை புகு விழாவை உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹவுஸ் வார்மிங் செரமனியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ குடியேற்றப்படும் என்றால் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் இந்த புதிய மாதத்தில் உனக்கு கொடுக்க வல்ல. ஆவாந்தரமான வேலிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆண்டவர் தேவன் வந்து அது யாருமே யூஸ் பண்ணாத இடங்கள், அதுபோல் அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டாம். என்ன செய்யணும்? எசேக்கியேல் 36:37 சொல்லுது. என்ன செய்யணுமா? ஆண்டவர் என்னவென்றால், இஸ்ரவேல் மிஸ்தகா நான் செய்யும் அனுக்கிரகம். அது அழகா இருக்கு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதுக்கு ஆலோசனை என்ன? எப்படி நீ புது மனைப்புக்கு விழாவோ இல்லை ஆசீர்வாதமோ கட்டப்பட வேண்டுமா? இதெல்லாம் உனக்கு நடக்கணும்னா என்ன செய்யணுமா? இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கேட்க வேண்டும். அழற பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அது போல தேவனிடத்தில் என்ன பண்ணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கன்ஃபஸ் பண்ணும். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே நான் மன்னிச்சு கொள்ளுங்க, உங்க பிரயோஜனம் இல்லாமல் நடந்துட்டு நான் மன்னிச்சு கொள்ளுங்க, சரியா ஆலயத்துக்கு வரல மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. சும்மா பேருக்காக 10 நிமிஷம் வந்துட்டு ஓடி போயிடுவோம் ஆண்டவரே. 1 மணி நேரம் சர்வீஸ், அதில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு கணக்காமிக்க வந்துருந்த நாள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆண்டவரே, எனக்கு வறுமை வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே தவறுகளை மன்னிச்சு கொள்ளுங்க, கவரை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. மறுபடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல், அப்படி விண்ணப்பம் பண்ணா மந்தை பெருகிறது போல். அப்போ அனுக்கிரகம் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணா மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். அவர்களுடைய மனிதரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லை? என்ன சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும். அந்த குழந்தை பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம். இந்த ஆடு மாடெல்லாம் எங்கே இந்த ஸ்கேன் எடுக்குது? எந்த டாக்டர்கிட்ட போகுது? எந்த மருந்து சாப்பிடுது? அது மட்டும் டொக்குன்னு குட்டி போட்டுனே இருக்குது. புரியுதாம்மா உங்களுக்கு? சீக்கிரம் புரியுதா? ஏன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த ஆடுகள் எப்படி படுது பா இல்லை. நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. ஆடு எப்படி கத்தும்? மேன் கத்தும். ஆனால் வந்து இது என்ன கத்தும்? அந்த செம்மறி ஆடுகள் பா பான்னு கத்தும். பான்னா பா த ஃபாதர், பா த ஃபாதர், அப்பா பா 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 பா. என்ன பாருங்க, சவுண்டு கூட பாருங்க. ஒரு முறை நான் ஆடுகளை பற்றி எடுக்கும்போது அதை எடுத்தேன். அப்பா த ஃபாதர், அப்பா அப்பா த ஃபாதர், பான்னு கத்தும். நீங்கள் போய் செம்மறி ஆட்டை போய் பிடிச்சி பாருங்கள், வீட்டில் கட்டி போட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள். ஆமாம், அது அந்த இந்த வெள்ளாடுக்கும் இது. அதனால தான் ஆண்டவர் அந்த செம்மறி ஆடுகளை என்ன பண்ணுறாரு? செம்மறி ஆடுகள் வந்து வெள்ளாடுகள் கீழ்ப்படியாத ஆடுகள், ஆனால் அந்த செம்மறி ஆடுகள் கீழ்ப்படுகிற ஆடுகள். அதனால தான் ஒப்பனைக்கு வந்து செம்மறி ஆடுகளை கர்த்தர் வச்சுருக்காரு பாருங்க. இதுக்கு கொம்பு இருக்காது பார்த்தீங்களா? இந்த செம்மறி ஆடுங்களுக்கு அதுக்கு கொம்பு முட்டும் எல்லாம் செய்யும் பாருங்கள். அதனால் இந்த செம்மறி ஆடுகளுக்கு கொம்பு அதிகமாக இருக்காது. அவர் ரொம்ப பார்க்கத்தா சாஃப்டாக இருக்கும். அது அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதுதான் பா த ஃபாதர், அப்பா அப்படின்னு பா 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 அப்படின்னு கத்தும் பாரு. அதனால் அந்த அப்பா த ஃபாதர் கூப்பிட விண்ணப்பம் பண்ணும்போது, அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகிறது போல. இந்த வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கம் ரொம்ப வெள்ளாடுகளுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் செம்மறி ஆடுகள் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். கீழ்ப்படியும். அது மேய்ப்பன் முன்னாடி போவோம், ஆடுகள் பின்னாடி வரும். இதெல்லாம் செம்மறி ஆடு செய்யும். ஆனால் வெள்ளாடுகள் என்ன பண்ணோம்? அந்த மாதிரி கீழ்ப்படியாது. பார்த்தீங்களா? ஆண்டவர் அது மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? சபை என்ன செய்கிறோம்?
அனுக்கிரகம், சபைக்கு அனுக்கிரகம் வேண்டாம், சபை விண்ணப்பம் பண்ண வேண்டும், சபை ஜெபிக்க வேண்டும். அதனால தான் நம்ம நிறைய ஜெபத்தை வச்சுருக்கோம். ப்ரேயர் டீம் ஒன்று உருவாக்கி, இப்போ ப்ரேயர் டீம் நல்லா பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வாலண்டியர்ஸ் ஜெபிக்கிறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அவங்க ஜெபிக்கிறாங்க. அது மாதிரி உமன்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து 12 டிபார்ட்மெண்ட்டு இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஜெப நேரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய மந்தையை கர்த்தர் பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மந்தை பெருகிறது போல நான் மனுஷரை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களோடு சொல்லுவோம். ஏசாயா 58:12 பாருங்க. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் தோன்றின யாரு? உடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷன் உடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நீ செய்ததை பார்க்கலும் பெரிய காரியங்களை அவர்கள் செய்ய வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் மோட்டார் சைக்கிளை பார்த்துருக்க மாட்டீங்க, காரை பார்த்துருக்க மாட்டீங்க, வீட்டை பார்த்துருக்க மாட்டீங்க, அவற்றை எல்லாம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா கார் வாங்கலை, கர்த்தர் எனக்கு காரை கொடுத்தார். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அவற்றையெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் வந்து கட்டுவார்கள். ஹல்லேலூயா. தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். உன்னுடைய தரிசனங்கள், உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் அதை நிறைவேற்றுவார்கள். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இப்ப இந்த எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு என்று வைத்திருக்கிறார். மூணாவது காரியம் காட்ஸ் இன்ஹாபிடேஷன் என்றால் தேவன் நமக்கு குடியிருப்புகளை கர்த்தர் தருவார். மூணாவது காரியம் எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அப்ப எது அதெல்லாம் உங்களோடு கூட இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களால் ஆசீர்வாதம் வருகிறது. என்னடா நீ நினைப்பீங்கன்னா அது அவர் சொல்லியிருக்கிறாரு மனுஷனை பெருக பண்ணு சொல்லிருக்கிறாரு. புரியுது, எனக்கு புரியுது. நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, இன்னும் ஒரு 5 பிள்ளைங்களை பிறக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். வெரி குட். எல்லாம் பிறகுது, பழகி பெருகுன்னு வர்த்திக்கிறாரு. இப்படி மிருக ஜீவன்கள் என்ன இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? மிருக ஜீவன்கள் பழகி பெருகும்படி சொல்றாரு, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். டக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா ஆடு மாடுன்னு சொல்லுமா? அதான் மிருகஜம் அதே போட்டிருக்குதம்மா. அப்புறம் என்ன ஆடு மாடு? இன்னொரு டிரான்ஸ்லேஷன். கரெக்ட், வெரி சரி, பரவாயில்ல. அந்த நாட்களில் மிருக ஜீவன்கள் அவர்களுக்கு வாகனங்களாக இருந்துச்சு இல்லையா? கழுது மேலே போனானுங்க, குதிரை மேலே போனானுங்க, இல்லை மாடை ஓட்டிக்கிட்டு மாட்டு வண்டி வேலை போனாங்க. மிருக ஜீவன்கள்லாம் வாகனமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறது உங்களுடைய காரு, மோட்டார் சைக்கிள், நீங்கள் போகிற வாகனங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, நீங்கள் யாரெல்லாம் பூர்வ நாட்கள் நல்லா இருந்தீங்களோ அப்போ நீங்கள் இழந்து போயிருந்தா you will restore back. நான் மறுபடியும் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் 10 பவுன் வச்சுருந்தேன் பாஸ்டர். கல்யாணம் பண்ணும்போது என் புருஷன் எல்லாத்தையும் அழிச்சுட்டா அப்படின்னு ஒரு மூக்கை சிந்தி போடுவீங்க பாருங்க. அப்படி இல்லாமல் அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், பூர்வ 10 பவுனா இல்லைம்மா உனக்கு நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை 15 பவுனா போர்ப்பேன். ஹல்லேலூயா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய டாக்ஸ் போட்டால் நீ கவலைப்படாதம்மா, உன்னை நான் பெருக பண்ணுவேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் பூர்வ நாட்கள் இருந்த நிலைமையில் நீங்கள் சில பேர் அழுவீங்கள, அவங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம், உங்களை ஸ்தாபிப்பேன். பூர்வ நாட்களில் இதெல்லாம் நீங்கள் எழுந்து போனீங்களோ கர்த்தர் சொல்கிறாரு, அது திரும்ப உங்களை முந்தின சீரை பார்க்கலாம். ரெண்டாவது சொல்கிறாரு, பூர்வ நாட்கள் இருந்த நகை இல்லை, பணம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, முந்தின சீரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன செய்வார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக நற்சீர், அதை விட நல்ல ஆசீர்வாதங்களை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ I will make you inhabitant former day times better for you than at your beginnings. ஆரம்ப நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம்,
மறுபடியுமாய் நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரும்ப நான் உன்னை கட்டுவேன், திரும்ப நான் உன்னை உயர்த்துவேன், திரும்ப உன் மகிழ்ச்சியை தருவேன், திரும்ப சந்தோஷத்தை தருவேன், உன் சமாதானத்தை குலைத்து போட்ட நாட்களுக்கு மேலாக ஆசீர்வாதத்தை நான் திரும்ப கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் முறிவை நான் கட்டி, ஹல்லேலூயா, உடைஞ்சு போட எதாக இருந்தாலும் கர்த்தர் திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் முறிவை நான் கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அப்படியே வேதனையோடு, ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு முடியாது, நான் நல்லா இருந்தேனே, இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஆண்டவரே? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்ததை பார்க்க இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா ஊழியம் செய்ய நாட்களில் ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி, ஹல்லேலூயா, பிறகு அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. ரொம்ப நாளுக்கு முன்னாடி உன் மனசில் ஒரு வேதனை இருக்கு பார், ஒரு வேதனை கஷ்டம் இருக்கு பார், ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் எல்லாம் என்னை பார்த்து சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டியா அதனால தான் உனக்கு இதெல்லாம் வந்துச்சு, இயேசுக்கிட்ட போனியா அதான் எனக்கு எல்லாம் வந்துச்சு, இந்த அடிக்காயம் இன்னும் என்ன மாற மாட்டுது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் அதை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் யூ. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய ஹீலிங் டச், குணமாக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் இருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். நீ ஒரு நாள் வந்த நாள்ல இருந்த எல்லாத்தையும் எழுந்து போடுங்க, அழுதுகிட்டு இருக்கிற, நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்ப்பதற்கு என்ன பண்ணுறோம்? ஐயோ நான் இப்படி இருந்தேனே நினைக்கிறேன். அது நான் சொல்கிறேன், அது வெறும் சந்திரனுடைய வெளிச்சம் தான். ஆனால் இப்போ நான் கொடுக்க போகிற வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம். ஹல்லேலூயா. முன்பு இருந்த வெளிச்சத்தை பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருமையான வார்த்தை, அதிகமான வார்த்தைன்னா, உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், உன்னை பிரகாசிக்க. காலையிலேருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசிகிட்டு இருக்க ஒரே ஒரு வார்த்தை, உன்னை நான் திரும்ப பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நேற்று நான் நிறைய ஒர்க்கு, செவ்வாய்க்கிழமை வெளியிலலாம் போயிட்டு மீட்டிங்கெல்லாம் பேசிட்டு திருமிசையில் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் அப்படியே நேராக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கே வந்துட்டேன். என்ன பண்ணலன்னா பவுடர் போட மறந்துட்டேன். வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஐயா நீங்கள் டல்லாக இருக்கீங்க. அப்போ நான் உள்ளே நினச்சிட்டேன், நல்லா இல்லைம்மா பவுடர் போட மறந்துட்டேன். அந்த பிரகாசத்தை காத்து சொல்ல ஆண்டவர் சொல்ற பிரகாசம், சந்திரனை பார்க்கலும் சூரியனை போல ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவார். இந்த பிரகாசம் பவுடர் போட்டு வர பிரகாசம், அந்த பிரகாசம் ஒரிஜினல் பிரகாசம். ஹல்லேலூயா. உன் முகத்தை தேவ தூதருடைய முகத்தை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அப்படி கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு நிலையான பிரகாசத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே. முன்பு இருந்த சந்திரனுடைய பிரகாசம் இல்ல, ஒரு சூரிய பிரகாசத்தை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூரிய பிரகாசம் எப்படி? நடுப்பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். ஹல்லேலூயா. மற்றவர் கண் கூசத்தக்கதாய் கர்த்தரை நீ ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம் 7 தரியாய் 7 பகலில் வெளிச்சத்தை போல இருக்கும். எப்படி? அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணான்? சூளையில் தூக்கி போறான். 7 மடங்கு வெப்பம் தூக்கி போடு. கடைசியில் என்ன நடந்துச்சு? அங்கே 4ஆம் முகராக கர்த்தர் வந்து சுற்றி கொண்டிருந்தார். தூக்கி போட்டவனுக்கு தான் கருகி போயிட்டான், தூக்கி போட்டவனுக்கு தான் வஸ்திரம் போயிடுச்சு, எல்லாம் கருகி போச்சு. ஆனால் உள்ளே இருந்தவன் பிரகாசத்தோடு சுற்றி கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனோடு கூட இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுபோல உங்களை கர்த்தர் 7 மடங்கு பிரகாசத்தை கர்த்தர். அப்படியே கரலை வச்சுங்க, எனக்கு 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 3 மடங்கு இல்லை, 7 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நீர் பெரியவர் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபைக்கு 7 வருஷங்களை கர்த்தர் கொடுத்தார். ஜூலை மாதத்தோடு இந்த 7 வருஷங்கள் முடிந்து போச்சு. அப்படி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் 7 வருஷ துக்கம் ஆண்டவரே. 7 வருக்கு முந்தின சீரை பார்க்கல கர்த்தர் திரும்ப நற்சீர் உண்டாக்க செய்ய கர்த்தர். முந்தின நிலைமையை பார்க்கல கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
நாங்கள் பண்படுத்தப்பட்டு பெரும் விதைக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுடைய முறிவை கட்டி ஆண்டவரே, என் அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்க மாட்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய அடிக்காயம் 7 வருஷங்கள் அடிக்காயம், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் கர்த்தாவே. 7 மடங்கு ஆண்டவரே, சூரிய வெளிச்சத்தை போல எங்கள் சபையை நீர் மறுபடியுமாக திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. என் சபைக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள். ஒரு ஆள் நேற்று என்னை என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் தூத்துக்குடி வந்திருந்தீங்கண்ணே, நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டேன், எனக்கு 132 பிள்ளை சொன்னீங்கண்ணே, என்னால் மறக்க. பேர பிள்ளைக்கு எத்தனை கேட்டேன், நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கண்ணே, இந்த மாதிரி பதிலை நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்ததே இல்லைண்ணே. ஆமாப்பா, என் சர்ச்சு தான்ப்பா எனக்கு பிள்ளைங்க, என் குடும்பம் அதுதான்ப்பா, அந்த குடும்பத்துக்கு தான்ப்பா கஷ்டமே. எனக்கு என்னப்பா கஷ்டம்? கர்த்தர் என்னை நல்லா வச்சுருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. கஷ்டம்லாம் சபைக்காக தான்ப்பா. மறுபடியும் சபை கட்டப்பட வேண்டும். பாழான ஸ்தலங்களில் தேவன் மறுபடியும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய சபை 7 மடங்கு பிரகாசிக்க வேண்டும். என்னுடைய விசுவாசிகள் 7 மடங்கு பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் எதெல்லாம் விசுவாசிகள் எழுந்து போனாங்களோ அவர்களை கர்த்தர் திரும்ப கட்டப் போகிறார். முறிந்ததை கட்டப் போகிறார். அடிக்காயத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வெளிச்சம் சூரிய பிரகாசத்தின் 7 மடங்கு வெளிச்சமாய் மாறப் போகிறது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவனுடைய கரமும் தேவ தெய்வம் ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயர் சொல்றான் பாருங்க. எபிரேயர் 11:40 சொல்லாங்க, அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். appointed, specified, முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆபிரகாமே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், 100 வயசு ஆனாலும் கவலைப்படாத, உன் எலும்புகளையும் உன்னுடைய சரீரத்தையும் மறுபடியும் நான் புதுப்பிப்பேன், அதிலிருந்து சந்ததி தோன்றும். முன்னாடியே நியமித்தார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பாச, நீ நினைச்சா கூட தடை செய்ய முடியாது. நீங்க நினைச்சா கூட என் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நான் வெட்கப்பட விட மாட்டார். என் கண்ணீருக்கு பதிலாக 100 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நான் எழுந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வேன். நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன். ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்க நற்சீர் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. 4வது காரியம், காட்ஸ் precaution. ஆமாம், precaution. எசேக்கியேல் 36:26 கூட உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து நவமான. அப்போ ஆண்டவர் வெறும் பிசிக்கல் பிளஸிங் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போறார். 4வது பாயிண்ட் ஃபுல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை, நல்ல இருதயத்தை, நியூ ஹார்ட்டை கொடுக்க போறார். சொல்லுங்க, நியூ ஹார்ட், பிராண்ட் நியூ ஹார்ட். அந்த அடப்பெல்லாம் உடஞ்சி போகுது. யாருக்கெல்லாம் 3 அடப்பு இருக்கு, 2 அடப்பு இருக்கு, என்ன வயலா? ஹல்லேலூயா. இந்த 3 அடப்பு, 2 அடப்பு, இந்த அடப்பெல்லாம் ஆண்டவர் உடச்சி போட்டு, ஆண்டவர் இந்த வால்வெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நவமான பிராண்ட் நியூ ஹார்ட். சொல்லுங்க, பிராண்ட் நியூ ஹார்ட். புதிய இருதயத்தை எனக்கு கொடுக்க போறார். இனிமேல் ஈஸி எடுக்காத அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை, புதிதான இருதயம் மாத்திரமல்ல, புதிதான ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுக்க போறார். பழைய ஸ்பிரிட் இல்ல, அழுறது மூக்கு சிந்தி போடுற ஸ்பிரிட் இல்ல. ஆண்டவர் புதிய ஸ்பிரிட்டை கொடுக்க போற, ஆவியை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, ஜெபிக்காம பண்ணாம எதுமே இணங்காம இருக்கிறது இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. சதையான இருதயத்தை கொடுக்க போறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவி 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உன் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். என் கட்டளைகள். அப்போ புதிய ஆவி, புதிய சரீரம், புதிய இருதயம், புதிய ஆவி. பிறகு என்ன பண்ணாரு? புதிய அந்த புதிய சரீரத்தில் புதிய ஆவியை கொடுத்து, புதிய இருதயத்தில் புதிய ஆவியை கொடுத்து உங்களை என் கட்டளையிலே நடக்க பண்ண போகிறார். நியமங்களை கைக்கொள்ளும் அவருடைய செய்யும்படி பண்ணுவேன். இத்தனை நாள் கீழ்ப்படியில கர்த்தர் இந்த 4வது பாயிண்ட்ல கர்த்தர் என்ன செய்ய போறாரு?
காட்ஸ் ப்ரிகாஷன், நம்ம எச்சரித்து ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். 5வது பாயிண்ட் பாருங்க, காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனின் பாதுகாப்பு. 36:29 வாசிக்கிறோம். 29, 30 முடிஞ்சு போச்சு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், பஞ்சத்தை கட்டளையிடாமல், அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய 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 மனசில் இருந்த அசுத்தங்கள், நம்முடைய சரீரத்தில் இருந்த அசுத்தங்கள், வீட்டில் இருந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்க போகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. முதல்ல மனசில் இருந்த அசுத்தங்கள் நீக்க போகிறோம். நம்முடைய சரீரத்தில் இருந்த அசுத்தங்கள், நம்ம வீடுகளில் இருந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். இத்தனை நாள் பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, நான் இன்னைக்கு ஆண்டுட்டு அதான் ஜெயிச்சு அனுப்புறேன், இந்த வரும் வரவே கூடாது சுவாமி. ஹல்லேலூயா. இனிமே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நாங்கள் கடன் கொடுக்கணும் ஆண்டவரே, மார்வாடிங்களுக்கு நான் கடன் கொடுக்கணும் ஆண்டவரே, எல்லாருக்கும் சிந்திங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஆண்டவரே, பேங்க் நம்ம கொடுக்கணும் சார், கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, ஹல்லேலூயா, அசுத்தங்கள்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், கோதுமையை வரவழைத்து, கோதுமை வரவழைத்து பெரிய களஞ்சியங்கள்ல நம்ம பூரணமாய் நிரப்ப போகிறார். பஞ்சம் என்ற வார்த்தைக்கே இல்லைன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இனிமேல் பஞ்சம் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் பணக்குறைகள் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. இனிமேல் பஞ்சம் என்ற வார்த்தை என் வாயில் வருவதில்லை ஆண்டவரே. பணம் இல்லை என்று என் வாயில் வருவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வயலின் பலன்களையும் நான் பெருக பண்ணுவேன். ஜோயல் 22:26 தான் கடைசியான ஆசீர்வாதம். இன்னொரு களஞ்சியங்கள் தானியத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா. ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும். நமக்கு தெரியும் வயல்களில் என்ன பண்ணுவோம், வயல்களுக்கு தானியங்கள், அது பிசிக்கல் பிளஸிங், ஆசீர்வாதம் நிரம்புது. பிறகு ஆலைகளிலே திராட்சை ரசம் வழிந்தோடும். ஆலைகள் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆலைகள்னா தேவனுடைய ஆலயம். ஆலைகள் என்ன பண்ணுவோம்? திராட்சை ரசம், சந்தோஷம். ஆலைகள் என்ன பண்ணுவோம்? எண்ணெய் என்ன? அபிஷேகம். இவையெல்லாம் ஆண்டவர் நிரப்ப போகிறார். அப்போ ஆலயத்தில் களஞ்சியம், களங்கள் தானியத்தினால் நிரப்பும். தேவன் சபையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். தேவன் சபையில் மகிழ்ச்சியை வச்சிருக்காரு. தேவன் சபையில் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரிந்தோடும் நான் உங்களிடத்தில் என் பெரிய சேனையாகிய பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப பஞ்சம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. My people shall never be put to shame. Hallelujah. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 5 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 1, காட்ஸ், தேவனுடைய அன்பு, அவருடைய கரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதனால் உயர்த்தப்பட்ட தேவனுடைய அன்பை எப்படி அந்த கரம் உயர்த்தும் போது தன்னுடைய பிள்ளைகளை போய் ஓடி அரவணைக்கிறாரோ, அதுபோல உங்களுக்கு நிந்தைகளை கொடுத்தவர்களை கர்த்தர் அவர் நியாயம் தீர்ப்பார். 2வது மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். 2வது 3வது காரியம், காட்ஸ் இன்ஹாபிடேஷன், குடியிருப்புகளை கர்த்தர் உண்டாக்குவார். பாழாய் கடந்த சரங்களில் நீங்கள் குடியிருப்பீங்க, கட்டுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு குடியிருப்புகளை கர்த்தர் கொடுப்பார். 4வது காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். முன்னெச்சரிக்கை, பிரிகாஷன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையை கொடுப்பார். 5வது காரியம், காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து போனதை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் ஆலைகளிலே களஞ்சியங்கள் நிரப்பும். ஹல்லேலூயா. ஆலைகளிலே ஆண்டவர் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வழிந்தோட பண்ணுவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்கள் தின்ன வருஷங்களை திரும்ப மீண்டும் தருவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள். திருப்தியாயிருப்பேன். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.